ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் இன்வெர்ட்டரை எப்படி சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்னலாம் வாங்கினேன், எப்படி காஸ்ட் கம்மி பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், எப்படி நான் செட் பண்ணுன்றது நான் ஈஸியாக உங்களுக்கு நான் இப்போ வரப்போகிற நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் அந்த சோலார் செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ண சோலார் கன்வெர்ட்டரை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது Amberroot Rehubன்ற ஒரு சோலார் கண்ட்ரோலர். இது எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெர்ட்டர் அப்படியே சோலார் இன்வெர்ட்டராக மாற்றி விடுறோம். நார்மல் இன்வெர்ட்டர் நம்ம சோலார் கன்வெர்ட்டரை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேனல் எவ்வளோ பேனல் வேணாலும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் இதில் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோலர் யூனிட் உள்ளே இருக்கும். மேனுவலில் பார்த்தீங்கன்னா எப்படி சர்க்யூட் ஒயரிங் பண்ணுன்றதை கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கண்ட்ரோலருக்கு மெயின் சுவிட்ச் மெயினில் கனெக்ட் பண்ணி ப்ளக் பண்ணணும், பவர் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லா கண்ட்ரோலருக்கும் இது ஒரு பேசிக். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா போர்ட் இருக்கும், ஒரு செலக்ட் மோடு பட்டன் ஒன்று இருக்கும். அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து வர இன்புட் அவுட்புட், அப்புறம் பேட்டரிக்கு போகிற அவுட்புட், அப்புறம் ஒரு பவர் மெயின்ஸ். இப்போ இன்கேஸ் நம்ம பேட்டரி சோலார் அந்த ஆப்ஷன்ஸ் டைமில் நம்ம கிட்ட இருக்க இபி கிரிட்லேருந்து கரண்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கு சப்ளை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் போர்ட் கூட இருக்குது. இதில் வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கிறது கூட நம்ம எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரை இதில் கனெக்ட் பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டேட்டா லிங்கில் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஒன்று தனியாக இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணி RJ45 ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாஸை ரவுட்டரில் ரவுட்டர் டீட்டெயில்ஸை அதில் என்ட்ரு பண்ணி நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா அந்த டேட்டாஸ்லாம் இவங்களோட சாஃப்ட்வேர் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 10 செகண்ட் ஒன்ஸ் நம்ம இதை லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஆம்பர்லிங்க்கோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆம்பர்லிங்க் டிவைஸ் அண்ட் தென் அப்புறம் ஒரு RJ45 Cat 6 கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணி கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம டேட்டாஸை ரெகுலராக அவங்களோட சிஸ்டமில் க்ளவுடில் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ என்ன ரிப்போர்ட் வேணுமோ, எப்போ எவ்வளோ ஆர்ஓஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆம்ஸ் கிடைக்குது, பீக் டைம் என்ன, அது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த பேக்கிங் பாக்ஸ்லேயும் அந்த ஆம்பர்லிங்கோட மேனுவலும் கொடுத்துருப்பாங்க. இதில் மேனுவல் படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடலாம். சிம்பிள். இது எப்படி பண்ணுறது, ஸ்டெப்பாக என்னென்னலாம் பண்ணுறதுன்றது நான் அப்கமிங் வீடியோஸில் நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.